சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு படம், இலங்கை தமிழ் ஈழ சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இது ரிலீஸ் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்ணி பண்றாங்கன்னா தியேட்டர் கிடைக்கலங்க. வெறும் 27 தியேட்டர் தான் கொடுக்குறாங்க தமிழ்நாடு பூரா. எத்தனை 170 ஸ்கிரீன் வச்சிருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்கலங்க. அவர் மட்டுமே போறான்னா பத்தாதுங்க. திரைப்பட உலகத்தை சேர்ந்த அத்தனை சங்கங்களும் 24 கிராஃப்ட் வெப்சி நீங்க தியேட்டர் கொடுத்தாதான் நாங்க பெரிய ஆர்டிஸ்ட் படம் தருவோம் நீங்க சொல்லி பாருங்க. 100 கோடி கலெக்ஷன். சிம்புடைய ஃபர்ஸ்ட் வந்து மாநாடு 2 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சிம்பு கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கு. ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்றேன். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். தியேட்டர் வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுவே 5 கோடி 10 கோடி பிசினஸ் ஆகும். ஸோ நீங்க தியேட்டர்லேயே வரலங்கும் போது ஓடிடிக்கு மட்டும் எப்படி பண்ணுவாங்க? தியேட்டரே ரிலீஸ் ஆகல, அதில் வந்து எம்ஜி பண்ணுவாங்க, இல்லை கலெக்ஷனில் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு பேலன்ஸை தர்றது மாதிரிலாம் சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்டு ப்ரொடியூசர் வந்து தியேட்டருக்கு போகிற ரவுண்ட்ஸ் அனுப்புவார். எத்தனை அதாவது டெய்லி ரிசிப்ட்னு டிசிஆர்னு ஒன்று வரும். ஒரு வருஷத்துக்கு இத்தனை படம் தான் வாங்கணும்னு அவங்க ஃபுல்லாக கமிட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் கருப்பே ரிலீஸ் ஆகும் வெயிட்டிங்கில் இருக்குது. கருப்பே ஓடிடியில் பிஸ்னஸ் ஆகலை. இல்லைன்னா 2025 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் போன வருஷம் கோட்டா முடிஞ்சு போச்சு ஓடிடி. காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். சுரேஷ் காமாட்சி தயாரிப்புல சல்லியர்கள் படத்தோட இஷ்யூ தான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஏன் தியேட்டர்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரியான ஒரு படத்துக்கு ஏன் தியேட்டர்ஸ் கிடைக்கல அப்படின்ற பேச்சு தான் இப்போ போயிட்டு இருக்கு. எதனால உண்மையிலேயே தியேட்டர்ஸ் கிடைக்கல அந்த படத்துக்கு? இல்லை, அவருடைய ஆவேசமான பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் எந்தளவுக்கு இந்தளவுக்கு கோப்படாத மனுஷங்க. அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர், எல்லாம் அன்பாக டீல் பண்ணி கொண்டு போகிற நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் ஒரு போஸ்ட்டில் இருக்கார். வேறு எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போகிற ஒரு கேரக்டரையே நீங்கள் பிளாஸ்ட் பண்ண வச்சுருக்கீங்கன்னா அது எப்படி பார்க்குறது? அதை அவருடைய அந்த கோபம், அந்த ஆவேசம், அந்த ஆதங்கம்லாம் வந்து இவர்கள் வந்து உருவாக்கிட்டாங்க தியேட்டர்ஸ் ஒன்று அப்படிங்கிறது தான் நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு படம், இலங்கை தமிழ் ஈழ சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை எடுத்து அங்கே வந்து சல்லியர்கள் அப்படின்னா அங்கே செவிலியர்கள், நர்ஸு. ஸோ அந்த செவிலியர்கள் வந்து இந்த போராளிகளுக்கு அவர்கள் வந்து எனக்கு போராடி அதில் காயமடைஞ்சு வர்றவங்க போகிறவங்களுக்காக ஹெல்ப்பிங் பண்ணுற ஒரு கேரக்டரில் செவிலியர்கள் பாடுபடுறாங்க, தன் மொழியை காப்பாற்றுங்கிற ஒரு விஷயத்துக்கு பண்ணுறாங்கங்கும்போது இதை வந்து இப்படி ஒரு அருமையான ஒரு கதையம் சொல்ல படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தியேட்டர் கிடைக்கலன்னா அதை எப்படி சொல்கிறது? அதை இப்போ நீங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் வரணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் அது எந்த நாடாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலுமே வந்து நம்ம கதையாக தான் பார்க்கணும். நம்ம ஒரு சிறந்த இப்போ நம்ம வந்து ஈரான் படம்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ கதையம்சோட படங்கள் வரும். இங்கே மொழி புரியாது. ஈரானிய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கியா, இவ்வளோ அருமையாக அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி துருக்கி, ஜெர்மனி, இவ்வளோ படங்கள்லாம் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. தமிழில் நிறைய படங்கள் டைரக்டர்ஸ் காப்பி அடிக்கிறாங்க. அப்போது இது சம்மந்தமான ஒரு படம் எடுக்கும்போது அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக அந்த உணர்வுகளை மதிக்கிறதுக்காக ஒரு படத்தை நீங்கள் எடுத்திருக்காங்க. இது நம்ம படமாக தான் பார்க்குறோம், கதையாக தான் நம்ம பேசுகிறோம். இப்படி அருமையான படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியல அந்த ப்ரொடியூசர்னால். கிட்டத்தட்ட 3-4 டேட் மாறுது. அப்போ சுரேஷ் காமாட்சி கிட்ட வந்து இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணுன்றாங்க. அந்த படத்தை ரிலீஸ் தான் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே ஒரு 7-8 படம் வந்து தயாரித்தவர், ஒரு படம் டைரக்ட் பண்ணுவார். பட் இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணி பண்ணுறாங்கன்னா தியேட்டர் கிடைக்கலங்க. வெறும் 27 தியேட்டர் தான் கொடுக்குறாங்க தமிழ்நாடு பூரா. எத்தனை 1000 தியேட்டருக்கு மேலே இருக்கிற தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு 100 தியேட்டர் தர மாட்டீங்களா? ஊருக்கு ஒரு தியேட்டர்னா கூட சென்னையில் ஒரு 10 தியேட்டர் கொடுத்தா ஊருக்கு ஒரு தியேட்டர் கொடுங்க. ஒரு 100-200 தியேட்டர் கொடுக்கலாம்ல. இங்கே ஓடலை. ரெண்டாவது விஷயம், இப்போ எந்த படமே வரலைங்க. நீங்கள் டிசம்பர் 12 ரிலீஸ் பண்ண ஐடியா பண்ணாங்க. அப்போ ரஜினி சார் படம் படையப்பா ரிலீஸ் ஆச்சு. அதற்கு பிறகு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா வேறு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இப்போ டேட் கிடைக்கல, மாறுது. சரி 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு சுரேஷ் காமாட்சி. அப்போவும் எந்த படமே கிடையாது. அதுக்கும் தெரியல. மால் தேட்டர் பிவிஆர் மாலில் வந்து கிடைக்கவே இல்லைங்க காம்ப்ளெக்ஸில். அவருடைய ஆதங்கம் அதுதான் இருக்குது. ஏன்னா இப்போ சிங்கிள் தேட்டர் இது கிடையாது. ஏன் நீங்கள் பிவிஆர் மாலில் தரமாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? அப்போ நீங்கள் பெரிய ஸ்டார் படம்னா தர்றீங்க, ஒரு சின்ன ஸ்டாரே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கதையும் சொல்லிட்டு கொடுக்குற ஒரு படத்தை நீங்கள் ஃபீல் குட் படம் அது நீங்கள் ஓடலைங்க. நீங்கள் அதாவது தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா 50% ஷேர் வாங்கிடுறாங்க இல்லையா? மற்ற தேட்டராவது 60-40 70-30 பேசப்படுது. நீங்கள் அவ்வளோ பணமும் நீங்கள் வாங்கிடுறீங்க. அப்போ ஏன் அந்த படத்தை கொடுக்குறது என்ன வலிக்குதுன்னு கேட்குறாரு. அது நியாயமானதானங்க. அது
ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ சிரமப்படுறாங்க தயாரிப்பாளர். பல கோடிகள் எடுத்துகிட்டு வந்து பண்ணி ரிலீஸ்க்கு பண்ண முடியாமல் நிறைய பொட்டிகள் தூங்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ கோடிகள் முடங்கி கிடக்கு தெரியுமா அதில். அதுதான் அவருடைய ஆதங்கத்தை வெளிக்கொண்டு வந்தார். இப்போ அவர் மட்டுமே போராடினா பத்தாதுங்க. எல்லா சங்கங்களும் தமிழ் திரைப்பட உலகத்தை சேர்ந்த அத்தனை சங்கங்களும் 24 கிராஃப்ட் பெப்சி ஆர்கே செல்வன் தலைமையில் நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணீங்கன்னா இது ஒரு விடிவு காலம் பிறக்கும். தமிழகம் வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் எல்லாருக்குமே வந்து ஒரு இடம் கொடுக்குது. இப்போ இடம் கொடுத்து நீங்கள் மற்றவர்களை வாழ வைக்கிறது போது நமக்கு இடம் கொடுத்தவனுக்கே நீ தரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது படம் ஓடாதுன்னு எப்படி அவங்க முடிவு பண்ணலான்னு கேட்குறாரு. ஓடுது வரல மக்கள் கையில் இருக்குது இந்த தீர்ப்பு. ஓடதும் ஓடாத வைக்கிறது. எத்தனையோ புது படங்கள் வந்து ரிலீஸாக பல கோடிகள் வசூல் சாதனை பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ அதனுடைய ஆவேசமான அந்த பேச்சினல் உணர முடிஞ்சுது. இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக தமிழ் தொழில் அத்தனை சங்கங்களும் எடுத்தால் தான் அடுத்த ஒரு புது படம் வந்து அது தயாரிக்க வர்றவங்க ஆர்டிஸ்ட் வேல்யூவே இல்லாமல் ஒரு கதைக்களத்தோடு எடுத்துகிட்டு வர்ற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7-8 படங்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு படம் மிக மிக அவசரம்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அது என்ன கதையம் சொல்ல படம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண் காவலர் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பைபாஸில் ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க. ஓகே, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்பாங்க அந்த பெண்ணு. தொடர்ந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆச்சுன்னா அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கும் இல்லையா? நம்ம சொல்ல முடியல நிறையா. அந்த வழியை சொல்லியிருந்தார். எவ்வளோ நேரம் இந்த காஸ்டியூம் போலீஸ் பேண்ட் ஷர்ட்டை போட்டு எவ்வளோ நேரம் நிற்பாங்க. உட்காரதுக்கு சேர் கிடையாது, நின்றுக்கிட்டே இருக்கணும். அந்த வழியை சொன்னார். ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியாது அவங்களால. ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ். எங்கே போவாங்க? அப்படி ஒரு படத்தை எடுத்து கொடுத்தாங்க. இல்லை நார்வே ஃபிலிம் இதில் வந்து பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அந்த ஹீரோயின் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சிறந்த ஒரு படத்தை கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. சிம்பு வந்து ஃபெயிலியராக கொடுத்துட்டு இருக்கும்போது மாநாடுன்னு ஒரு படத்தை தயாரித்தார். 100 கோடி கலெக்ஷன். சிம்புடைய ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன 100 கோடி கிளப்பில் வந்த படம் அது மாநாடு. மாநாடு 2 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. சிம்புக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் எஸ்ஜே சூர்யாக்கிட்டே பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவ்வளோ சிறந்த படங்களை கொடுத்தவர் இவர் இயக்குனர் பாலா அவர்களை வச்சு வணங்கான் படம் கொடுத்தவர். இப்போ ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷம். உங்களுக்கு அது கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் பண்ணுவார். இப்போ 7 கடல் 7 மலைன்னு படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ்க்கு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த படம் நிவின் பாலி மலையாளத்தில் அவர் பண்ணியிருக்காரு, அமீர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிறந்த படமாக பார்க்கப்படுது உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் திணறாங்க, கஷ்டப்படுறாங்க, எடுத்துகிட்டு படம் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா தியேட்டர் கிடைக்கல. இவருக்கு ஏங்க இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசரு பல வெற்றி படம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர் ரிலீஸ் பண்ண அந்த படத்துக்கே தியேட்டர் கிடைக்கல. புதியவர்கள் வந்தால் என்னங்க கிடைக்கும்? ரிலீஸே பண்ண முடியாதுங்க. அப்படி தான் நிறைய படங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கு. அவருடைய நேற்று பேச்சு இதெல்லாம் வந்து நிச்சயமாக அவர் பேசுகிறத பாராட்டுறேன் நான். அப்போ தான் முடிவு வரும் உங்களுக்கு. ஒரு விஷயத்தை முன்னிலை எடுத்து கொண்டு போனால் தான் ஒரு தீர்வு வரும். அதை இப்போ கொடியை தூக்கி பிடிச்சிட்டார். நேற்று சல்லியர்கள் படத்தின் மூலமாக சுரேஷ் காமாட்சி பிடிச்சிட்டார். பின்னாடி அத்தனை சங்கங்களும் இந்த கொடியை பிடிச்சிட்டு போராட்டத்தை ஆரம்பிக்கணும். அப்போ தான் முடிவு கிடைக்கும். ஏன் நீங்கள் பிவிஆரில் கொடுத்தீங்கன்னா BMW காரில் வந்து தியேட்டருக்கு போய் நீ 250 ரூபா கொடுத்து போகிறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நடந்து பஸ்ஸில் வந்து போகிறவனும் இந்த 250 ரூபா கொடுத்தாங்கன்னா உள்ளே போக முடியும். 2 பேரும் ஒன்று தானே. அப்போ நீங்கள் படத்தை கொடுங்க. பெரிய ஹீரோக்கள் படம் தர்றீங்க, சின்ன படங்கள் ஒன்று கொடுங்க. கொடுத்தா தான் அது பெரிய தியேட்டருக்கு வரும்போது வர்ற ஆடியன்ஸ் இந்த படத்தை பிவிஆரில் போட்டிருக்காங்களா, பெருமை தாங்க ஒரு தியேட்டருக்கு. இந்த படம் பிவிஆரில் போட்டிருக்காங்க, மாலில் போட்டிருக்காங்க, காம்ப்ளெக்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தில் ஏதோ இருக்குது, ஏதோ இருக்கும். அப்போ நம்பிக்கையில் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கொண்டாட போகிறாங்க. தியேட்டர்ஸ் பிரச்சனை அப்படின்றது இந்த படம்னு இல்லாமல் சின்ன படங்கள் எது வந்தாலும் பெருசாக தியேட்டர்ஸ் கிடைக்காதுன்ற பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கான காரணம்லாம் ஓடிடி உள்ளே வந்ததுனால தான். ஏன்னா அடுத்து தியேட்டர்ஸ் கிடைக்கலன்றப்போ இந்த படத்துக்கே ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு டாக் வருது. ஓடிடி உள்ளே வந்ததுனால தான் இந்த பிரச்சனையும் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மை அப்படி கிடையாதுமா. ஓடிடி வேறு ஜோனர். உங்களுக்கு இது தியேட்டருக்கெல்லாம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் ஓடிடி வரும். 28 நாள் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. நார்த்தில் வந்து 8 வீக்ஸ் நீங்கள் ஓடிடி கொடுக்குறதா இருந்தால் தான் அங்கே மாலில் படம் ரிலீஸ் ஆகும். காம்ப்ளெக்ஸில் பிவிஆர் மாதிரி காம்ப்ளெக்ஸில் வந்து 8 வீக்ஸ் அப்புறம் ஓடிடினா தான் அங்கே கொடுப்பான். 4 வீக்ஸு கொடுத்தீங்கன்னா அந்த மால் தரமாட்டாங்க. நீங்கள் 2 தியேட்டர் 3 தியேட்டர் உள்ளதை மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஓடிடி வந்து 20 நாளைக்கு பிறகு தான் தமிழ் படமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு தியேட்டருக்கு வரணும் இல்லை. நீங்கள் தியேட்டருக்கு வராமல் வந்த படங்கள் சூர்யாவோட ஜெய்பீம் சூரியரை போட்டுன்னு நினைக்கிறேன். 2 படம் ஓடிடி மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓடிடியில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படம் இல்லையா? இப்போ தியேட்டருக்கு வந்து என்ன மாதிரி தாறுமுறை ஹிட் ஆகிருக்காது உங்களுக்கு? எத்தனை ஆடியன்ஸ் சொல்ல போயிருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு படம் வந்து வெளியில் கொண்டு வரணும். அதனால் இது
தியேட்டருக்கும் ஓடிடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வேற, அது வேற. பிஸ்னஸ் அதிகமாக பேசப்படும். ஒரு படம் ஓடிச்சு அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த படம் சல்லீரல் படமே எடுத்துங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிடி பேசுனாங்கன்னா இப்போது படம் அப்படியே பேசுவாங்க. சரிங்க, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம். இப்போ தியேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுவே 5 கோடி 10 கோடி பிஸ்னஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா தியேட்டரில் ஓடின படம், மக்கள் வரவேற்பை கொடுத்த படம் அது ஓடிடி பிஸ்னஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் தியேட்டர்லேயே வரலான்னும் போது ஓடிடிக்கு மட்டும் எப்படி பண்ணுவாங்க? தியேட்டரே ரிலீஸ் ஆகலை, ஸ்டார் வேல்யூ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 கோடி ரூபா பேசுகிறத 10 லட்ச ரூபாய்க்கு பேசுவாங்க. இப்போ யாருக்கு லாஸ் அது? அதில் சின்ன சின்ன படங்கள் வெளியில் வரணுங்க. அதில் 100 பேர் வேலை செஞ்சுருக்காங்க, தொழிலாளிகள் 100 பேர் சம்பளம் கொடுத்துருக்காரு ஒரு தயாரிப்பாளர். அவரோட வழி அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் எந்த படமே வரக்கூடாதுன்னா, நீங்கள் பெரிய ஸ்டார் படமே மட்டுமே பண்ணணும்னா தியேட்டரை இழுத்துட்டு தான் மூடிட்டு போகணும். வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு படம் வரும். இப்போ மீதி சம்பளம் மெயின்டெனன்ஸ், நீங்கள் தியேட்டரில் வேலை பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. 50 பேர் சம்பளம் தானே நீ 1ஆம் தேதி தானோன்னு எப்படி கொடுப்பீங்க? சார் அதே போல இந்த படத்துக்கு வெளிநாட்டிலேயே தியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சு தான் இருக்கு. அப்போ அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம், அரசியல் காரணமா ஏதாச்சும் இருக்கலாமா? இல்லை, இதுக்குள்ள அரசியல் வரல, பட் வேற படங்களுக்கு வரலாம். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் சுரேஷ் காமாட்சி இப்போ பேசிட்டு இருக்கார். நீங்கள் ஏன் கொடுக்கலைங்கிறத அவர் கேட்குறாரு, வேற ஒன்றும் கேட்கல. ஓடலைன்னா உங்களுக்கு அது காசு கொடுத்தாலும் கியூபுக்கு பணம் கட்டுறாங்கல்ல, அந்த படம் தியேட்டருக்கு தானே போகுது உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து ஓடட்டும். நீங்கள் சும்மா வந்து பழைய இதுனா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் வந்து தியேட்டருக்கு கொடுப்பாங்க, அதில் வந்து எம்ஜி பண்ணுவாங்க, இல்லை கலெக்ஷனில் ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு பேலன்ஸை தர்றது மாதிரிலாம் சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்டை ப்ரொடியூசர் வந்து தியேட்டருக்கு போகிற ரவுண்ட்ஸ் அனுப்புவார். எத்தனை அதாவது டெய்லி ரிசிப்ட்னு டிசிஆர்னு ஒன்று வரும் உங்களுக்கு. அதை பார்ப்பாங்க. அந்த சிஸ்டம்லாம் இப்போ மாறி இருக்கு கொஞ்சம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன அமௌண்ட் வாங்காமல் ஒரு தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வேண்டிய அமௌண்ட்டு ஒரு ஷோவுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. ஒரு ஷோவுக்கு 1 லட்ச ரூபா ரெண்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டா நீ 1 லட்ச ரூபா கட்டிடுறாங்க. அதில் வந்து 10,000 கலெக்ஷன் ஆச்சுன்னா ப்ரொடியூசருக்கு தான் 90,000 நஷ்டம், தியேட்டர் ஓனருக்கு கிடையாது. நீங்கள் கேட்ட காசை கொடுத்துட்றாங்க. அப்போ ஏன் ரிலீஸ் பண்ணல? உங்களுக்கு என்ன வலிக்குது? இப்போ இமேஜ் ஸ்பாயில் ஆகுன்னு பார்க்குறாங்க. ஓ, இந்த படம் போட்டால் நம்ம தியேட்டர் இமேஜ் அப்படி கிடையாதுங்க. உங்கள் இமேஜ் உயரும். பப்ளிக் ஆடியன்ஸு ரோல்ஸ் ராய்ஸ் கார்லேயும் பிஎம்டபிள்யூ பென்ஸ்லேயும் வர்றவங்க, ஓ பிவிஆர் மாலில் வந்து சல்லி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ படம் நல்லாயிருக்கும், திரும்பி அதே தான் சொல்ல வரேன், அதனால் உள்ளே வருவாங்கல்ல. அப்போ அதனுடைய ஆதங்கத்தை தான் நான் பார்க்குறேன். சுரேஷ் காமாட்சி அவர்கள் பேசுறது நியாயமானதாக நான் பார்க்குறேன். அவர் மட்டும் பேசி குரல் கொடுத்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கோபத்தை வெளிக்காட்டினா அதுக்கு முடிவு வராது. எல்லா பேருமே சேரணும், அவரோட சேர்ந்து ஒரு முடிவு பண்ணால் தான். எல்லா படமே மாலில் நீங்கள் தேட்டருக்கு கொடுத்தாதான் நாங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு படம் தருவோன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கூப்பிடுவாங்க. ஐயோ வாயா நான் 2 ஷோ தர்றேன் வா, இல்லை 3 நாள் வெள்ளி சனி 3 நாள் உனக்கு தேட்டர் தர்றேன் வா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் பெரிய ஸ்டார் படம் இல்லைன்னு சொல்லி கொடுக்க வந்தால் அவங்க சின்ன படத்துக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. நீ இது ரிலீஸ் பண்ணாதான் நான் இந்த ஸ்டார் படம் தருவேன் சொல்லி பாருங்களேன் என்ன நடக்குங்கிறத. ஸோ அவருடைய போராட்டம் இது வந்து வரவேற்கத்தக்கது. இது வந்து ஒரு முடிவுக்கணும்னா எல்லா பேரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். சுரேஷ் காமாட்சி சேர்ந்து போராடணும். சார் அதே போல் தேட்டர்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கலன்றதுனால தான் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்ற ஒரு பேச்சு வருது. ஓடிடியில் வந்தால் எந்த அளவுக்கு அதுக்கான வரவேற்பு இருக்கும்? கண்டிப்பாக ஓடிடிக்கும் போது உங்களுக்கு எல்லா பப்ளிக் ஆடியன்ஸும் காசு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அப்படியே திருப்பிகிட்டே வருவாங்க, பிடிச்ச சேனலை பார்ப்பாங்க. இது நல்லா இருந்ததுன்னா உட்காந்து படம் பார்த்துருவாங்க. அவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் இந்த ஓடிடியில் இந்த படம் சல்லி ரிலீஸ் ஆகியா, பிரமாதமான ஒரு படம், ஏன்டா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணல, இப்போ இந்த நல்லா போயிருக்குமே இப்படிலாம் பேசுவாங்க. அப்போ என்ன பண்ண, ஓடிடியில் உட்காரும்போது அவன் படத்தை பார்ப்பான். ஈவினிங் போய் சாப்பிட்டுக்கிட்டு 8 மணியோ டப்புன்னு ஆன் பண்ணுவோம், 2 மணி நேரம் படம் ஓடிட்டே இருக்கு, சூப்பர் படம் ஏன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி ஓடிடியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம் அதான் நாங்கள் முக்கியம். ஓடிடி மட்டும் ரிலீஸ் ஆனால் போதுமா? அது எல்லாத்தையும் ஓடிடி இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ 100 பேர்கிட்ட இருக்குமா? இஞ்சி படம் ஒரு 25 பேர்கிட்ட இருக்கும். மீதி 75 பேர் தியேட்டருக்கு வரவங்க தானுங்க. அப்போ அவங்க படம் பார்க்கணும்ல. அதான சுரேஷ் காமாட்சி சொல்கிறாரு, ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதனால் இதுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணணும். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். சார் அதே போல் ஓடிடிலேயே போகுது அப்படின்றா மக்களுக்கு கருத்து போய் சேருது இல்லை, அதை பார்க்கலாமா இல்லை தேட்டர்ஸில் அப்படின்ற போது வருமானம்ன்றது வரும் அப்படின்றத நம்ம ரெண்டுத்துல அதை பார்க்கலாம். தியேட்டர் தாங்க முக்கியம். அதை தான் நான் சொல்கிறேன். ஓடிடியில் எல்லார்ட்டையுமே இப்போ நீங்கள் ஃப்ரீ ஓடிடி கொடுத்து பாருங்கள், எல்லார்ட்டையுமே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் மொபைல்லேயே நீங்கள் யூடியூப் மட்டும்தான் ஃப்ரீ உங்களுக்கு, அதுதான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருந்தது, அதுக்கும் பேமெண்ட் தான். இப்போ தியேட்டர்ஸ் அளவுக்கு ஓடிடி வந்துருச்சு சார். இதில் அதுதான்மா எல்லார்ட்டையுமே அது இல்லைன்னு சொல்ல வரேன் நான். ஓடிடி நீங்கள் என்ன இப்போ வீட்டில் நீங்கள் வச்சு டிவி பார்க்குறீங்க, அதுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும்.
ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தால் தான் நீங்கள் ஓடிடியே பண்ணணும். அதுவும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஃப்ரீயாக தர்றாங்க கிடையாது. மாதத்துக்கு மினிமம் மாதத்துக்கு 400 ரூபா நெட்ஃப்ளிக்ஸ் ஏதோ வருது. அப்புறம் சோனி லைவ், அப்புறம் G5, ஹாட்ஸ்டாரு எல்லாமே மாத பேமெண்ட் 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா அப்படின்னு. நீங்கள் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும், அப்புறம் ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். இது எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? ஒய்ஃபை நீங்கள் எத்தனை பேர்கிட்ட இருக்குது வீட்டில் இருக்கு? கிடையாது. அப்போ நீங்கள் தியேட்டரில் வந்தால் தான் அது மக்கள் கொண்டாடுவாங்க, ரசிப்பாங்க. ஓடிடிக்கு வரும்போது தியேட்டரில் பார்க்காதவர்கள் ஓடிடி இருக்காங்க இல்லையா, அவர்கள் பார்ப்பாங்க. அப்போ ப்ரொடியூசருக்கு என்ன வரப்போகுது? நீங்கள் பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குற பெரிய பேனர் தப்பிச்சுக்குவாங்க. ஓடிடிக்கெலாம் பெரிய பேனர்லாம் 100 கோடி 150 கோடி பேசுகிறாங்க. இப்போ அவர்களுக்கும் அந்த படத்துக்குமே சிக்கல் இருக்குது. ஓடிடியில் ஒரு வருஷத்துக்கு இத்தனை படம் தான் வாங்கணும்னு அவங்க ஃபுல்லாக கமிட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் கருப்பே ரிலீஸ் ஆகணும் வெயிட்டிங்கில் இருக்குது. கருப்பே ஓடிடியில் பிஸ்னஸ் ஆகலை. இல்லைனா 2025 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 2026 தள்ளி இருக்குது. போன வருஷம் கோட்டா முடிஞ்சு போச்சு ஓடிடியில். இந்த வருஷம் கோட்டாலாம் ஃபஸ்ட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணணும். நீ தேட்டரில் வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னா வேறு லெவல். படம் சரியாக போகிறேன்னா ஓடிடி நீ எதிர்பார்க்குற அமௌண்ட் தரமாட்டாங்க. அப்படி ஆயிரும். அதில் தேட்டருக்கு வரணும். ஒரு படம் வந்தால் தான் அது எந்தளவுக்கு கொண்டாடப்படுறாங்க, வசூல் வரும்னு தெரிய வரும் நமக்கு. அதற்கு பிறகு ஓடிடியில் வரும்போது அதெல்லாம் சும்மா கால் மேலே கால் போட்டு கொஞ்சம் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு பாதி பார்த்து பாதி பார்க்காத குரூப் தான் ஓடிடி பார்க்குறவங்க. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.